ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதை வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். முட்டை 3 முட்டையை பொரித்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் போட்டு இதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய். இது 2 பழமான தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயமும் 1 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தாங்க நம்ம நூடுல்ஸு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்காக மூடி போட்டு வச்சுருக்கோம். நான் முட்டையை அப்புறமா உடச்சி ஊற்றினோம்னா நமக்கு அந்த வாசம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிளகுத்தூள் உப்பு போட்டு தனியாக பொரித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம நூடுல்ஸ் எல்லாம் கிண்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நமக்கு கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் முட்டையை அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் முட்டையை பொரித்து வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்குவேன். நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தால அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி போட்டாச்சு. இந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன். தக்காளி சேர்த்துக்கலாம். இது சாஸ் மாதிரி, சாஸ்க்கு பதில் ஆனால் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கணுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டுருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையில் சேர்த்துருக்கோம், நூடுல்ஸ் வேகையில் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு நூடுல்ஸை அள்ளி போட்டுக்கலாம். இது 3 பேருக்கு தேவையான நூடுல்ஸுங்க. கொஞ்சம் கிண்டிக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ நூடுல்ஸை போட்டு நல்லா கிண்டியாச்சுங்க. மசாலாலாம் நல்லா சேர்கிற மாதிரி. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருங்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிண்டு நல்லா கிண்டிக்கலாம் சேர்த்து. இப்போ முட்டை எல்லாம் போட்டு இப்போ முட்டை எல்லாமே போட்டு நம்ம கிண்டியாச்சுங்க. சூப்பரான வீட்டிலையே தயாரித்த
நூடுல்ஸு கடையில் வாங்கினது, வீட்டில் செஞ்ச மசாலாவை வச்சே செஞ்ச நூடுல்ஸுங்க. செம்மையாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி. சூப்பரான எக் நூடுல்ஸு வீட்டில் இருக்க மசாலா வச்சு சாஸ் எதுவுமே ஊற்றாமல் சூப்பராக செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி நூடுல்ஸு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.